20 நாள் நீங்க எல்லா வீட்டிற்கும் சென்று வாக்கு சேகரிக்கும். சிறுபான்மை சகோதர சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. சென்னைனாவே திமுக காரங்க போய் பேசுவாங்க, பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மையிற்கு எதிரி என்றால் எதற்காக சிறுபான்மையிற்கு இங்கே சீட்டு கொடுத்திருக்கின்றோம்? ஐயா, ஒரு சிறுபான்மையர் பாரதிய ஜனதா கட்சியில ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த, அது பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர்னா, பால் கனகராஜன் எப்படிப்பட்ட மனிதர் என்றால், ஞாயிற்றுக்கிழமை காலையில 1 மணி வரைக்கும் ஆண்டவனே இயேசு கிறிஸ்தே வந்தாலும் போன்ல பிடிக்க முடியாது. 1 மணிக்கு மேல போன் எடுப்பார். அண்ணா எங்கனே இருந்தீங்க? அண்ணா சர்ச்சில் இருந்தேன், இப்பதான் மாசு முடிச்சுட்டு வந்தேன், 4 மிஸ் கால் இருந்துச்சு, என்னன்னு. அந்த அளவுக்கு தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதர். அதே நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்துல சிறுபான்மையினருக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா? கிறிஸ்தவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சீட் கொடுத்திருக்கிறாங்களா என்றால் எங்களுக்கு தெரியும். கிறிஸ்தவ சமுதாயத்தை இதயத்திலே வைத்திருக்கின்றோம். இந்த முறை கிறிஸ்துமஸ் விழா பாரத பிரதமருடைய வீட்டில் கிறிஸ்துமஸ் விழா நடந்துச்சு, பாத்தீங்களா? பாரத பிரதமருடைய வீட்டில். அதனால் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சொந்தங்களே, உங்களுக்கு உண்மையான நிஜ பாதுகாப்புனா அது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி.